ஹைடா பாப்பா, உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், என் பேர் கரிஷ்மா. விழுப்புரம் மாவட்டம் நரசிம்மூர் கிராமம் பனங்காட்டுல இருக்கோம். இங்க வந்து நான் வந்து தமிழ்நாட்டிலே முதல் பெண் பனையேறி, எனக்கு வந்து அது பெருமையா இருக்கு. அப்புறம் கல் வந்து ரொம்ப ஊட்டச்சத்து மிகுந்த பானம், அது வந்து ஒரு உணவு, அது வந்து ஒரு மருந்து. அந்த மாதிரியான ஒரு பானத்தை வந்து தடை செய்து வச்சிருக்காங்க. அதுக்கான அடிப்படையில் தான் இந்த பனைக்கனவு திருவிழா போராட்டங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை வருஷமா நடக்குதுடா? 6 வருஷமா நான் மாறிட்டு இருக்கேன். திருவிழா வந்து 3 வருஷம் நடந்திருக்கு. இப்போ வந்து 4வது வருஷம். 4வது வருஷம் இந்த தாட்டி நடந்திருக்கு. போன தாட்டி இந்த கிரௌடு இந்த தாட்டியும் இருக்கா, அதோட அதிகமா இருக்கா? போன தாட்டி 2 நாள்ன்றதுனால இதுல வந்து பாதி பேர் முன்னாடி வருவாங்க, பாதி பேர் அதுக்கு அடுத்த நாள் வருவாங்க. இன்னைக்கு ஒரு நாள்ன்றதுனால மொத்த பேரும் வந்துட்டாங்க, அதிகமா தான். இன்னைக்கு நைட் என்ன நடக்கும்? இன்னைக்கு நைட் வந்து 1000 நபர்கள் ஒரே இடத்துல 1000 கார்த்தி வந்து சுத்துவாங்க, மாவொலி. அதை சுத்தி வந்து உலக சாதனை பண்ணுவாங்க. அப்புறம் வந்து சாயந்தரம் பனையரிகளோட ஒப்பாரி நடக்கும். ஓகே. இப்போ வந்து 4 வருஷமா வந்து பனை திருவிழா வந்து எதுக்காக வைக்கிறீங்கடா? கல் தடை வந்து அதான் நான் சொன்னேன்ல, ஊட்டச்சத்து மிகுந்த இந்த பானத்தை வந்து தடை செய்து வச்சிருக்காங்க. இதுக்கான அடிப்படை தான். இது மூலயமா எங்களோட கோரிக்கை வந்து வெளிப்படுத்துவோம். அந்த கோரிக்கை வந்து நிறைவேறும்னு உங்களுக்கு நம்பிக்கை இருக்காடா? நம்பிக்கை இருக்கு. எங்களோட கோரிக்கை என்னன்னா, அந்த கல்லு வந்து தடை செஞ்சிருக்காங்க, அதை வந்து அந்த கல் தடையை நீக்கி அது வந்து உணவாகவும் மருந்தாகவும் அறிவிக்கணும். அப்புறம் நாங்க வந்து பனையறிகளே எங்களோட கல்லை வந்து விற்கணும். எந்த நிறுவனத்தை குட்டி போவாத, எந்த கடைக்குட்டி போவாத, அவ்வளவுதான் எங்களுக்கு. கண்டிப்பா நல்லதுக்கு நடக்கும். தேங்க்யூ சோ மச்.